ஒரு வழியாக நதியாவின் மூலமாக அவருடைய அப்பாவை காப்பாற்றுவதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்த பிறகு அவருடைய சொந்த மகன் அவருடைய ஆணவத்தால் அந்த பாதையையும் மூடிவிட்டதை நினைத்து அவருக்கு ஆத்திரமாக வந்தது. இப்ப இதுக்கு வேற வழியே இல்லையா ஹரிஷ்? ப்ளீஸ் இன்னொரு தடவை யோசிச்சு சொல்லுங்க. கிட்டத்தட்ட கெஞ்சும் நிலைக்கு வந்திருந்தார் பாலா. நான் சம்மதிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஹரிஷ் சொல்ல அங்கிருந்த எல்லோருடைய பார்வையும் எதிர்பார்ப்புடன் அவன் மீது பதிந்தது. இவன் தானே நான் வந்ததுல இருந்தே என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான். தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி அவன் என்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டா நான் அந்த டேப்லெட்டை தயாரிச்சு கொடுக்கறத பத்தி யோசிக்கிறேன். ஜெயந்தை சுட்டி காட்டிய ஹரிஷ் நேரடியாக சொல்ல அதை கேட்டு அங்கிருந்தவர்களின் முகம் மாறியது. யாரு? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உன் மனசுல என்ன பெரிய ராஜா நினைப்பா? எல்லாரும் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணுமா? இந்த ஹெர்பல் டேப்லெட்டை நீ கொடுத்தேன்னு நதியா சொன்ன உடனேயே நான் எல்லாத்தையும் அப்படியே நம்பிடுவேன்னு நினைச்சியா? இதை நீ தான் தயாரிச்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீ எங்கேயாவது இருந்து திருடிட்டு கூட வந்திருக்கலாம்ல. எனக்கு என்னமோ கன்ஃபார்மா நீ திருடிட்டு தான் வந்திருப்பேன்னு தோணுது என ஜெயந்த் வாய்க்கு வந்ததை உளர ஹரிஷ் தன் கை முஷ்டிகளை முறுக்குவதை பார்த்து நதியா பயந்து விட்டாள். ஹரிஷ் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாரு, நான் பேசுறேன். அவள் அவசரமாக சொல்ல ஹரிஷ் முடிந்தவரை முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொள்ள முயற்சித்தான். ஆனாலும் இந்த முறை பாலா ஹரிஷின் திறமையை சந்தேகத்துடன் பார்க்க தொடங்கினார். ஹரிஷ் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத, நிஜமாவே இந்த டேப்லெட்டை நீ தான் ரெடி பண்ணியா என பாலா கேட்க, ஓ உங்களுக்கும் என் மேல நம்பிக்கையில போல இருக்கு என ஹரிஷ் கதவை நோக்கி செல்லத் தொடங்கினான். கதவை திறந்து வெளியே போகும் முன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன பாட்டிலை எடுத்து வெளியே காண்பிக்க அதற்குள் வித்தியாசமான சிவப்பு நிறத்தில் ஒரு டேப்லெட் தெரிந்தது. அதை பார்த்து நதியாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிய, ஹரிஷ் நீ நிஜமாவே அந்த ஆயில் நீட்டிப்பு டேப்லெட்டை தயாரிச்சிட்டியா என்று கேட்டுக்கொண்டே அவன் பின்னால் ஓடினாள். அதை கேட்டதும் பாலா மற்றும் ஜெயந்தின் முகத்தில் இருள் சூழ்ந்தது. மகனின் பேச்சை கேட்டு மீண்டும் தான் தவறு செய்து விட்டோமோ என்று வருந்திய பாலா சோகத்துடன் தலையில் கை வைத்து அமர, இது எப்படி சாத்தியம்? கண்டிப்பா இது உண்மையா இருக்காது. அவன் இந்த டேப்லெட்டை தயாரிச்சிருக்க மாட்டான். இந்த நதியை ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க என்று புலம்பினான் ஜெயந்த். சடனாக அவன் முன்னால் வந்து நின்ற பாலா ஜெயந்தின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். அது அந்த அறை மொத்தமும் எதிரொலிக்க அங்கிருந்து அவர்கள் உறவினர்கள் முகத்தில் ஈயாடவில்லை. அப்பா எதுக்காக என்ன அடிச்சிங்க? கன்னத்தில் கை வைத்தபடி ஜெயந்த் குழப்பத்துடன் கேட்க, நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை அடிக்காம கொஞ்சுவாங்களா? ஒன்னால இந்த வீட்டுக்கு என்னைக்காவது ஒரு சின்ன பிரயோஜனம் இருந்திருக்கா? சரி, அதுதான் இல்லைன்னா இப்ப உங்க தாத்தாவை காப்பாத்த கிடைச்ச ஒரே நல்ல சான்ஸையும் கெடுத்து விட்டுருக்க. ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேளு. போய் எப்படியாவது அந்த ஹரிஷ் காலை விழுந்தாவது அந்த டேப்லெட் நீ வாங்கிட்டு வரணும். இல்லாட்டி இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. பாலா ஆவேசமாக கத்தி கொண்டிருக்க ஜெயந்தின் முகம் அவமானத்தில் சுருங்கியது. இல்ல நான் போக மாட்டேன். அந்த யூஸ்லெஸ் ராஸ்கல் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அதுக்கு பதிலா நான் செத்துருவேன் என்றான் ஜெயந்த். ஹரிஷை பற்றி அவருடைய நண்பர்கள் சிலர் சொல்லி இருந்த சில விஷயங்கள் அவன் மனதில் ஆழ பதிந்து ஹரிஷின் மீதான வெறுப்பை வளர்த்து விட்டு இருந்தது. அப்ப போய் சாவு. நீ சாகிறதுனால இந்த ஃபேமிலிக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனா உன் தாத்தா ஒரு ஆள் இல்லைனா இந்த ஃபேமிலியே இல்லை என பாலா கோபம் அடங்காமல் பேசி கொண்டிருக்க அப்போது நதியா சந்தோஷமாக உள்ளே வந்தாள். அவளை பார்த்ததும் மகனை திட்டுவதை நிறுத்திவிட்டு, என்னாச்சு நதியா? ஹரிஷ் சமாதானம் ஆயிட்டாரா? அந்த டேப்லெட் கிடைச்சதா என ஆர்வமாக கேட்டார் பாலா. அவரை உற்சாகத்துடன் பார்த்த நதியா, நாங்க மாடிப்படியிலிருந்து கீழே இறங்கி போகும்போது நீங்க ஜெயந்த திட்டுற சத்தம் நல்லா கேட்டுச்சு. தப்பு செஞ்சது மகனா இருந்தாலும் அதை நீங்க தட்டி கேட்ட விதம் அவனுக்கு பிடிச்சிருச்சு. அதனால இந்த டேப்லெட்டை கொடுத்துட்டான். நதியா கைகளை விரித்து காண்பிக்க அதில் அந்த சிவப்பு நிற டேப்லெட் இருந்தது. மாத்திரை கிடைத்த உற்சாகத்தில் நதியா அவ்வளவு நேரம் அவர்கள் முன்னிலையில் ஹரிஷுக்கு கொடுத்து வந்த மரியாதையை கூட கைவிட்டு இருந்தாள். அப்படின்னா இதை உடனே அப்பாவுக்கு கொடுத்துடலாமா? பாலா அவசரமாக கேட்க, கவலைப்படாதீங்க பாலா, இதை கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு தான் கொடுக்க போறேன். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். கீழே ஹரிஷ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க போய் அது என்னன்னு பாருங்க என்றாள் நதியா. அவள் மனது மொத்தமும் ஹரிஷ் மீதான நன்றி நிறைந்திருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சொன்ன பாலா ஜெயந்த் அங்கு நிற்பதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவசரமாக கீழே இறங்கி ஓடினார். அந்த இடத்தில் தான் ஒரு செல்லா காசாய் போனதை நினைத்து ஜெயந்த் உள்ளுக்குள் புழுங்கினான். ஹரிஷ் கீழே இருந்த ஒரு ஊஞ்சலில் அமர்ந்து அமைதியாக ஆடிக்கொண்டிருக்க அவன் அருகில் சென்று பணிவாக நின்ற பாலா, ஹரிஷ் உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. எங்க மொத்த குடும்பமும் உனக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருப்போம் என்று பேச்சை ஆரம்பிக்க கை உயர்த்தி அதை நிறுத்திய ஹரிஷ், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி கேட்கணும் என்றான். பாலா கேள்விக்குறியுடன் அவனை பார்க்க, எனக்கு நன்றி சொல்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்றேன். ஏன்னா உங்க அப்பா இன்னும் முழுசா ஆபத்திலிருந்து மீளல என்று ஹரிஷ் எதையோ தேடுவது போல சுற்றிலும் கண்களால் ஆராய்ந்தான். என்ன சொல்ற ஹரிஷ்? அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? பாலா பதட்டத்துடன் பேச ஹரிஷ் எதையோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அதை எப்படி சொல்வதென்று தெரியாமல் தயங்கினான். அதை புரிந்து கொண்ட பாலா,
ஹரிஷ், என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம். கண்டிப்பாக இந்த டைம் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். அது ஏதோ என் பையனோட அவசர புத்தியால் நடந்து போச்சு என்று கூறினார். சரி, நான் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா என்று ஹரிஷ் கேட்டதும் பாலா சரி என்று தலையாட்டினார். உங்கள் அப்பாவுக்கு இந்த லாஸ்ட் 2 months தானே உடம்பு சரியில்லை? ஹரிஷ் முகத்தை சுளித்தபடி கேட்க, ஆமாம், ஆனால் அது எப்படி உனக்கு தெரியும்? பாலாவும் பதிலுக்கு ஆச்சரியத்துடன் கேட்டார். ஆனால் ஹரிஷ் அதற்கு பதில் சொல்லாமல், முதல்ல அவர் தூங்குறதுக்கு சிரமப்படுறதுலேருந்து இந்த பிரச்சனை தொடங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டில் தன்னை மறந்து ஏதேதோ பேச தொடங்கியிருப்பாரு. இது செகண்ட் ஸ்டேஜ். அடுத்ததாக விடாமல் காய்ச்சல் அடிச்சிருக்கும், தலையெல்லாம் வீங்கி உடம்பு பலவீனமாக இருக்கும். 10-20 நாளைக்கு முன்னாடி அவரோட உடம்பு ரொம்பவே சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிருக்கும். கரெக்டா? ஒவ்வொன்றாக ஹரிஷ் அடுக்க பாலா நம்ப முடியாத திகைப்புடன் அவனை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய அப்பாவுக்கு இருந்த அறிகுறிகள் அத்தனைகளையும் பக்கத்தில் இருந்து பார்த்தது போல ஹரிஷ் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டு அவர் அதிர்ச்சியில் மூழ்கியிருந்தார். எப்படி உன்னால இவ்வளோ பர்ஃபெக்டா சொல்ல முடியுது? இதுக்கு பின்னாடி 2 காரணம் தான் இருக்கணும். ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கிறதுனால அந்த அளவுக்கு நோய் அறிகுறிகளை துல்லியமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லாட்டி எங்களோட எதிரிகள் செய்யற சதியில இவனுக்கும் பங்கு இருக்கணும். இது 2ல ஏதாவது ஒண்ணுதான் வாய்ப்பு இருக்கு என்று பாலா யோசனையுடன் அவனை பார்த்தார். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட எனக்கு கேட்கணும். நீங்க சமீபத்துல தூக்கத்திலிருந்து எழுந்து அமைதி இல்லாம ஃபீல் பண்றீங்களா? அதே மாதிரி எப்பவாவது உங்களுக்கு வித்தியாசமான கனவுகள் வருதா? நிதானமாக கேட்ட ஹரிஷ் பாலா டென்ஷன் ஆகிவிட்டதை உணர்ந்தார். ஒரு பெருமூச்சை விட்டவர் ஹரிஷிடமிருந்து 2 அடிகள் பின்வாங்கினார். அவருடைய முகம் கருத்து போக சட்டென்று வேர்த்து ஊற்றத் தொடங்கியது. இது நான் யாருக்குமே தெரியாம ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிற ரகசியமாச்சே. அப்பாவுக்கு இருக்கிற அதே அறிகுறிகள் எனக்கும் இருக்கு. ஆனா நான் யார்கிட்டையும் இதுவரைக்கும் இதை பத்தி சொன்னதே இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு மட்டும் தெரிஞ்சது? கேட்ட பாலா ஏதோ பிசாசை பார்ப்பது போல ஹரிஷை பார்த்தார். உங்களுக்கு அப்புறம் உங்க அப்பாவுக்கு வந்திருக்கிற பிரச்சனையோட வேர் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நல்ல வேளையா அதுக்கு தீர்வா சில ஹெர்பல் டேப்லெட்ஸ் என்னால் தயாரிக்க முடியும். ஹரிஷ் சொல்ல, நிஜமாவா என்று கேட்டார் பாலா. இதுவரை அவரிடம் யாருமே இப்படி சொன்னதில்லை. உண்மையிலே எனக்கும் என் அப்பாவுக்கும் என்னதான் பிரச்சனை? எங்களோட எதிரிங்க யாராவது சதி திட்டம் பண்ணி எங்களுக்கு ஏதாவது கலந்து கொடுத்துட்டாங்களா? பாலா ஒருவித பயத்துடன் கேட்க ஹரிஷ் இல்லை என்று தலையாட்டினான். நான் சொல்றதெல்லாம் சரிதானு கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்கிட்ட இன்னொரு கேள்வி மிச்சம் இருக்கு. நீங்க எப்பவாவது ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஐ மீன், இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? கேட்ட ஹரிஷ் பாலாவை கூர்ந்து பார்த்தான். ஒரு நிமிடம் தயங்கிய பாலா, ஆமா, ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில உருவாக்கி தந்த ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டோட ட்ரையல் வெர்ஷனை நானும் அப்பாவும் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை எடுத்துக்கிட்டோம். இன்ஃபேக்ட் அதோட மிக்சிங் சரியா இல்லாட்டி ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படும்னு நதியா அதை எடுத்துக்க வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனால் நானும் எங்கள் அப்பாவும் எங்களோட எதிரிகளை பயமுறுத்துறதுக்கு எங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பவர்ஸ் வேணும்னு நினச்சி தைரியமாக அந்த ரிஸ்கை எடுத்தோம். ஏன்னா உண்மையை ஒத்துக்கொண்டார். அப்போ நான் நினச்சது சரிதான். அந்த ஆயுள் நீட்டிப்பு டேப்லெட்டை தயாரிக்க ஒரு ரேரான புல் வகையும் பூவும் தேவைப்படும். அது 2ஐயும் ஒன்றா கலக்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட அதோட பக்க விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும். அதைத்தான் நீங்களும் உங்கள் அப்பாவும் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இருந்தே கரெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா இன்னும் 2 மாசத்துல நீங்களும் உங்கள் அப்பா மாதிரியே ஆயிடுவீங்களோன்னு எனக்கு யோசனையாக இருக்கு. உங்கள் அப்பாவோட வயசு காரணமாக அவருக்கு சீக்கிரமாக பாதிப்பு வந்துருச்சு. அதே பாதிப்பு நிச்சயம் உங்களுக்கும் வரும். ஹரிஷ் ஒரு பெரு மூச்சுடன் சொல்ல பாலாவின் முகம் வெளிரியது. அப்ப இப்ப நீ கொடுத்த டேப்லெட் என பதட்டத்துடன் கேட்டவர், இல்ல நான் சந்தேகப்பட்டு கேட்கல, நீ இதை பத்தி இவ்வளோ டீட்டெயில் சொல்றதுனால ஒரு ஆர்வத்துல கேட்டேன் என்று இழுத்த அவர் அதற்கு மேல் என்ன பேசுவதென்று தெரியாமல் நிறுத்தினார். கவலைப்படாதீங்க, நேற்று குமரன் ஃபேமிலி நடத்தின ஏலத்துல எனக்கு அந்த 2 மூலப்பொருட்களும் நிறையவே கிடைச்சது. அது 2ஐயும் வச்சு நைட் ஃபுல்லா 2-3 தடவை ட்ரை பண்ணி தான் கடைசியாக இந்த டேப்லெட்டை உருவாக்குனேன். நாங்கள் உருவாக்குற டேப்லெட் சில விஷயங்களை அடையாளங்களா வச்சிருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கலர் தான். அதுக்கப்புறம் ஸ்மெல், சைஸ்னு இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. எல்லாமே இந்த டேப்லெட்டுக்கு பக்காவா பொருந்தி போயிருக்கு. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆறுதலாக சொன்ன ஹரிஷ் அவருடைய தோளை தட்டி அமைதிப்படுத்தினான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ். அப்புறம் எங்களோட பிரச்சனையை மொத்தமா தீர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு டேப்லெட் இருக்குன்னு சொன்னியே என மீண்டும் அவர் ஆர்வத்துடன் கேட்க, ஆமா, அதோட பேரு ஹார்மோனி பில். உங்க உடம்புல இருக்கிற பவர்ஃபுல்லான நச்சுக்களை வெளியேற்றவும் உடம்போட இயற்கையான சமநிலையை மீட்டு எடுக்கிறதுக்கும் அந்த டேப்லெட் ஹெல்ப் பண்ணும். இதுல ஆளுக்கு ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டா அந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்டால உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். சொன்னபடி 2 வயலட் நிற டேப்லெட்டுகளை பாலாவிடம் நீட்டி சிரித்தான் ஹரிஷ். ஹரிஷ், இதுக்கு மேல உனக்கு எவ்வளவு நன்றி சொல்றதுனே தெரியல. சந்தோஷத்தில் கண்கள் விரிய சொன்ன பாலா ஹரிஷின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டார். அவருடைய கண்கள் கலங்கியது. உங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு வழியை கண்டுபிடிச்சதுல
எனக்கும் சந்தோஷம்தான். உங்களுக்கு வேற ஏதாவது தேவைன்னா சென்னையில் வந்து என்னை பாருங்க. ஹரீஷ் சொல்ல, கண்டிப்பா ஹரீஷ். அப்புறம் உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் தயங்காம சொல்லுங்க. அது எவ்வளோ கஷ்டமானதா இருந்தாலும் நான் செய்வேன். அப்புறம் இதுக்கு பணம் ஏதாவது என்று தயக்கத்துடன் பாலா இழுத்தார். இல்லை, இப்போதைக்கு பணம் எல்லாம் வேண்டாம். நான் நதியா மேடத்துக்காக தான் இங்கே வந்தேன். அப்புறம் என்னைக்காவது எனக்கு உங்ககிட்ட ஹெல்ப் தேவைப்படலாம். அப்போ மட்டும் மறுக்காம செஞ்சீங்கன்னா அதுவே போதும். எனக்கு இப்போ வேற சில முக்கியமான வேலைகள் இருக்கு. ஸோ நான் கிளம்புறேன். ஹரீஷ் சொல்ல, பாலா ஏதோ ஒரு அதிசய பொருளை பார்ப்பது போல் அவனை பார்த்தார். சந்தேகமே வேண்டாம் ஹரீஷ், இனி எங்க குடும்பம் மொத்தமுமே உனக்கு உதவி செய்ய தயாரா இருப்போம். எந்த சிச்சுவேஷன்லயும் நாங்க உன்னோட சைடு தான் நிற்போம். உணர்ச்சி வசப்பட்டு பாலா சொல்ல, ஹரீஷ் மனதிற்குள் சிரித்து கொண்டான். ஒரு வகையில் அவன் எதிர்பார்த்தது இந்த வார்த்தைகளைத்தான். நாளைக்கு அவன் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் போது அதற்கு எல்லா பக்கத்திலிருந்தும் ஆதரவு கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் ஹெர்பல் மெடிசன் மூலம் நிறைய பவர்ஃபுல்லான ஆட்களுடன் ஒரு இணக்கமான உறவை உருவாக்கி கொண்டிருந்தான். ஓகே ஹரிஷ், அப்பாவுக்கு டேப்லெட் கொடுத்து அதோட முன்னேற்றத்தை செக் பண்றதுக்காக நதியா இங்க இருந்துதான் ஆகணும். நான் உன்னை மட்டும் திருப்பி அனுப்புறதுக்கு ஹெலிகாப்டர் ரெடி பண்ண சொல்றேன். அப்புறம் நேரம் இருக்கும்போது நிச்சயமா நீங்க திரும்ப வரணும். நான் உனக்கு பெரிய லெவல்ல மரியாதை செய்யணும்னு நினைக்கிறேன். மனப்பூர்வமாக சொன்ன பாலா ஹரீஷ் மறுக்க நிறைய விலை உயர்ந்த பரிசு பொருட்களுடன் வந்தது போலவே ஹெலிகாப்டரில் அவனை வழி அனுப்பி வைத்தார். அதே நேரத்தில் தன் வீட்டில் சோகமாக உட்கார்ந்திருந்த சந்தனா, ஹரீஷ் வீட்டை விட்டு போய் 3 நாளைக்கு மேல ஆச்சு. இன்னும் சரியா எந்த தகவலுமே இல்லை. நைட்டு கூட வீட்டுக்கு வரமாட்டேன்னு மட்டும்தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான். எல்லாம் இந்த அம்மாவால வந்தது. இவங்க கடைசி வரைக்கும் எங்களை நிம்மதியா வாழ விடவே மாட்டாங்க போல. என்னதான் இருந்தாலும் பெத்த அம்மாவாச்சேன்னு நானும் பொறுமையா இருந்தா, இவங்க வரும்போதெல்லாம் எனக்கும் ஹரீஷுக்கு இடையில ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு தான் போறாங்க. இப்ப எப்படியாவது ஹரீஷை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் என்று யோசித்தவள் தன் போனை எடுத்து ஹரீஷுக்கு அழைத்தாள். ரிங் போய்கொண்டிருந்ததே தவிர அவன் எடுக்கவே இல்லை. சந்தனாவின் கவலை அதிகமாக. அப்போது திடீரென வீட்டின் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. இப்போதெல்லாம் திலகாவை பார்த்தாலே அவளுக்கு பயத்துடன் சேர்த்து ஒரு மாதிரி கோபம்தான் வருகிறது. எப்போது பார்த்தாலும் பணம் பணம் என்று அவர் தொல்லை செய்வதை நினைக்கும் போது சந்தனாவிற்கு எரிச்சலாக வந்தது. இதற்கு ஒரு முடிவே வராதா என்று யோசித்தவள் கூடிய சீக்கிரமே தான் அதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அப்போது மீண்டும் காலிங் பெல் அடிக்க வேறு வழியில்லாமல் சென்று கதவை திறந்த சந்தனா அங்கு நின்றவனை பார்த்ததும் கதறியபடி ஓடி சென்று இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். என்னாச்சு பேபி, ஏன் இப்படி அழுகிற? கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஹரீஷ் அவளை அணைத்தபடி உள்ளே அழைத்து வந்தான். இல்ல, நீ மொத்தமா என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு பயந்துட்டேன் என்று அவள் நிறுத்தாமல் அழ. அட லூசு, நான் எதுக்காக உன்னை விட்டுட்டு போறேன்? அதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணிக்காத என்று அவளுடைய தலையில் செல்லமாக அடித்தவன் அவளை இன்னும் டைட்டாக கட்டி பிடித்து கொண்டான். சந்தனா அவன் மார்பில் முகம் புதைத்து கொள்ள ஹரீஷுக்கு ஏதோ ஒரு போர்க்களத்தில் அலைந்து திரிந்துவிட்டு வீடு திரும்பியதைப் போல ஆசுவாசமாக இருந்தது. இந்த உணர்வைத்தான் சந்தனாவை தவிர வேறு யாரிடமும் அவனால் உணர முடியவில்லை. அதனால்தான் எத்தனையோ பிரச்சனைகள் வந்த பிறகும் அவள் மீது இருக்கும் காதல் மட்டும் அவனுக்கு குறைவதே இல்லை. அவன் மனதை படித்தவள் போல, சாரி ஹரி, என்னாலதான் உனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. என் அம்மா சும்மா இருந்திருந்தா அன்னைக்கு நீ கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிருக்க மாட்டல. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கே வராததை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று அவள் தேம்பிக் கொண்டே சொல்ல அவள் கண்களை துடைத்து கன்னத்தில் முத்தமிட்ட ஹரீஷ், யாரோ ஒருத்தர் இனிமே எதுக்காகவும் பயப்பட மாட்டேன், அழமாட்டேன், தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஏற்ற மாதிரி தைரியமா இருப்பேன்னு சொன்னாங்க. அவங்களை இங்க காணுமே, நீ பாத்தியா பேபி என கிண்டலாக கேட்டான். எனக்கு மட்டும் என்ன ஆசையா இப்படி இருக்கணும்னு? நீ பக்கத்தில் இருக்கும்போது நான் ரொம்ப தைரியமாக தான் இருக்கேன். ஆனால் இந்த அம்மா தான் வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என் நிம்மதி மொத்தமாக காணாமல் போயிடுது. சந்தனா சொல்ல அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்த ஹரீஷ் அவளுடைய தலைமுடியை கோதி தன்னுடைய மடியில் படுக்க வைத்து கொண்டான். சந்தனா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்குறியா? ஹரீஷ் சொல்ல அவனுடைய வயிற்றில் முகம் பதித்து கொண்ட சந்தனா தலையை மட்டும் ஆட்டினாள். நாம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் திரும்பவும் நான் இதை உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் முன்னாடி எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தப்போ நீ தான் என்னை பார்த்துக்கிட்ட. அப்போது நீ ரொம்ப தைரியமான பொண்ணாக இருந்த. எதை பற்றியும் யாருக்காகவும் நீ பெருசாக அலட்டிக்கிட்டதே இல்லை. அந்த சிச்சுவேஷனில் கூட யாராவது என்னை தப்பாக பேசினா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். எப்படியாவது நான் பழைய ஹரீஷா மாறிடுவேன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். சொல்லப்போனால் அந்த நம்பிக்கை தான் என்னை இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. இப்போ நான் செய்கிற சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருக்கலாம், என் குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே அதுக்கான பதிலும் காரணமும் உனக்கு தெரிய வரும்.
நான் எதுக்காக இதெல்லாம் செஞ்சேன்னு அப்போ உனக்கு புரியும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன். அதுக்கப்புறம் நீ செய்யற சில விஷயங்கள் என்னால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப புதிரா இருக்கு. அதுவும் சேர்ந்து என்னை ரொம்பவே குழப்புது. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். உன்னை புரிஞ்சுக்கணும்னா நான் முதல்ல என்ன ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். நாளையிலிருந்து நான் திரும்பவும் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ண போறேன். நிச்சயம் இந்த தடவை நான் இதை பாதியில விடவே மாட்டேன். என்னோட அந்த டெலிவிஷன் ஒர்க்ல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ண போறேன். அப்பதான் இந்த மாதிரி பல விஷயங்களை போட்டு மனசு குழப்பிக்காம உனக்கேற்ற மாதிரி தைரியமான பொண்டாட்டியா என்னை நான் தகுதிப்படுத்திக்க முடியும். நிஜமாவே நாளையிலிருந்து நீ ஒரு புது சந்தனாவை பார்ப்ப. நீ நிச்சயமா என்னை பார்த்து பெருமைப்படுற மாதிரி தான் நான் நடந்துக்குவேன். மனதிற்குள் உறுதி எடுத்தவள் கூடவே இனி எந்த சூழ்நிலையிலும் திலகாவின் பேச்சை கேட்கக்கூடாது என்ற முடிவுக்கும் வந்தாள். மனதில் தெளிவு வரவும் அது முகத்திலும் பிரதிபலித்தது. ஹரிஷின் முகத்தை பார்த்து கொண்டே சோஃபாவில் சாய்ந்தவள் ஒரு கட்டத்தில் தன்னையும் மறந்து உறங்கி போனாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவரும் இந்த உலகத்தை மறந்து உறங்கிக் கொண்டிருக்க, அதே நேரத்தில் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையில் அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி ஆலோசனை நடந்து கொண்டிருந்தது. நியூயார்க்கில் இருந்த அந்த ராஜேஸ்வரன் மாளிகையில் ஆனந்த் கவலையுடன் அமர்ந்திருந்தார். தந்தையின் மறைவுக்கு பிறகு அவர்களுடைய பிசினஸ் நிறையவே அடிவாங்க, அதையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று புரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் அருகில் வந்து உட்கார்ந்த அகிலா, ஆனந்த் விஷயம் கேள்விப்பட்டீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி நம்மளோட தியான மீடியால 100 பவர் பில்ஸை ஏலம் விட்டுருக்கான் அந்த ஹரிஷ். அது மூலமா இழுத்து மூடுற நிலைமையில இருந்த அந்த கம்பெனியை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். எத்தனை தடவை அடி வாங்கினாலும் இவன் மட்டும் எப்படிங்க திரும்ப திரும்ப எந்திரிச்சு வந்துடுறான்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரிஷ் காணாம போயிட்டான்னு கேள்விப்பட்டப்போ எப்படியோ செத்து ஒளிஞ்சிட்டான்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப என்னடானா திரும்பவும் கல்லு மாதிரி வந்து நிக்கிறான். இவனுக்கு மட்டும் அழிவே வராதா? எனக்கு நினைக்கும் போதே எரிச்சலா வருது என்று பல்லை கடித்த மனைவியை வினோதமாக பார்த்தார் ஆனந்த். இல்ல, எனக்கு புரியல. நம்மளோட தொடர்பே வேணாம்னு அவன் எங்கேயோ ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஹரிஷ் விஷயத்தில் கொஞ்சமாக மனம் திருந்தி இருந்த ஆனந்த் சலிப்புடன் கேட்க, அகிலா அவரை தீயாக முறைத்தாள்.
எனக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. இதே வீட்டில் தான் அவனும் பிறந்தான். ஆனா இன்னைக்கு அவன் மட்டும் மேல போய்கிட்டே இருக்கான். ஆனா நாம உங்க அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் நான் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதிகாரம் மொத்தமா உங்க கைக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நாம இஷ்டம் போல இருக்கலாம்னு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நடந்தது என்ன? எப்ப கேட்டாலும் பிசினஸ்ல பிரச்சனை, கம்பெனி நஷ்டத்துல ஓடுதுன்னு இதே தான் பாட்டா பாடுறீங்க. அதே ஹரிஷை பாருங்க, அவனும் அதே சுச்சுவேஷன்ல தான் இருந்தான். அவ்வளோ ஏன், இதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியை கொடுக்கும்போது அது எந்த நிலைமையில இருந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன மந்திரம் போட்டானே தெரியல, திடீர்னு அதை பழையபடி நம்பர் 1க்கு கொண்டு வந்துட்டான். இப்போ அவனோட எதிரிகள் எல்லாம் சேர்ந்து தியானா மீடியாவை அழிக்க பயங்கரமா பிளான் எல்லாம் போட்டுட்டு ஏதேதோ செஞ்சு வச்சிருந்தாங்களாமா. ஆனா அவன் திரும்ப வந்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் தரமட்டமாக்கி அவனோட கம்பெனியை தூக்கி நிப்பாட்டிட்டான். அந்த திறமை உங்களுக்கு இல்லைல்ல? முகத்தை சுளித்து கொண்டு அகிலா கேட்க ஆனந்துக்கு அவமானமாக இருந்தது. ஆமா, சென்னையில நடக்கிற இந்த விஷயமெல்லாம் நியூயார்க்ல இருக்கிற உனக்கு எப்படி தெரியுது? ஆனந்த் ஒரு மாதிரி குரலில் கேட்க, பிசினஸ் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மட்டும்தான் ஆள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹரிஷுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த தியானா மீடியாவை நடத்திக்கிட்டு இருந்ததே நான் தாங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. அங்க ஒரு சின்ன துரும்பு அசைஞ்சா கூட எனக்கு தகவல் வந்துடும். என்ன, அங்க எனக்கு இருக்கிற பவரை வச்சு எதையாவது குட்டையை குழப்பலான்னு பார்த்தா அந்த ஹரிஷ் ராஸ்கல் இதை பற்றிலாம் முன்னாடியே யோசிச்சு எந்த பக்கமும் நான் உள்ள நுழையாதபடி ஹெவியாக பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கான். அதுலேயும் எல்லா பொறுப்பையும் அந்த நிக்கிதா கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறான். அங்கே அவளோட நேரடி கண் பார்வையில் தான் எல்லாமே நடக்குது. அவளை எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்கலான்னு பார்த்தா அவள் சுத்தமாக என் வழிக்கே வரமாட்டேங்கிறா. நான் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை. அதுலேயும் கடைசியாக ஒரு தடவை எடுத்து, சாரி மேம், ஹரிஷ் சாருக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என் நம்பரை பிளாக் பண்ணிட்டான். நான் இவ்வளோ வருஷமாக அவளுக்கு பாஸாக இருந்தேன். நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி எவ்வளோ காசு அவளுக்கு தூக்கி போட்டிருப்பேன். என்னை விட நேற்று வந்த ஹரிஷ் தான் அவளுக்கு முக்கியமாக போயிட்டான். அந்த அளவுக்கு தான்கிட்ட வேலை செய்கிற ஆளுங்களை அவன் மயக்கி வச்சிருக்கான். அகிலா மூச்சு விடாமல் பொறிந்து தள்ளினாள். அதையெல்லாம் கேட்க ஆனந்திற்கே ஒரு மாதிரி ஆயாசமாக இருந்தது. இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்ல வர அகிலா? ஓ ஆசைப்படி எங்கள் அப்பாவையும் கொண்டுட்ட என ஆனந்த் சொல்ல வர வேகமாக அவருடைய வாயை பொத்தி அகிலா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? நடு வீட்டில் உட்காந்துட்டு இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தப்பி தவறி யார் காதலையாவது விழுந்து தொலைச்சு கொலைக்கேஸில் நான் ஜெயிலுக்கு போகணும். இவ்வளோ நாள் உங்கள் அப்பா சேர்த்து வச்ச இந்த குடும்பமானம் கப்பல் ஏறணும், அதுதான் உங்கள் ஆசையா? என மறைமுகமாக அவரை மிரட்டினாள். அவரின் முகத்தில் வேதனை ரேகைகள் ஓட, இதில் தன்னால் செய்ய முடிந்தது எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டவர், இங்கே பாரு அகிலா, ஹரிஷ் பத்தி நீயே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கும் போது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவரோட இந்த அசுர வளர்ச்சிக்கு மெயின் காரணமே அவன் ஹெர்பல் மெடிசன் பற்றி கற்றுக்கிட்டது தான். சென்னையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு முழுசாக தெரியாட்டியும் அந்த ஹெர்பல் மெடிசனை வச்சு அவன் நிறைய காரியங்களை சாதிச்சிருக்கான மட்டும் எனக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஐபி ஃப்ரெண்ட்ஸும் அவன் கூட லிங்க்ல இருக்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஹெர்பல் மெடிசன் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கே பார்த்தாலும் ஹரிஷோட பேர் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவன் ஒரு பவர்ஃபுல்லான சக்தியாக மாறிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் நாம் எட்டி பார்க்க முடியாத உயரத்துக்கு போயிடுவான். ஆனந்த் நிதானமாக சொல்ல அகிலாவின் முகம் யோசனையில் சுருங்கியது. நீங்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அந்த 100 பவர்ஃபுல் டேப்லெட்ஸையும் அவன்தான் சொந்தமாக தயாரிச்சான்னு சொல்கிறீங்களா? அகிலா நம்ப முடியாத திகைப்புடன் கேட்க, ஆமாம், அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன் என்றார் ஆனந்த். அட பாவி மனுஷா, அப்புறம் ஏன் இவ்வளோ முட்டாளா இருக்க? அவனை வர சொல்லி அந்த டேப்லெட்ஸோட ஃபார்முலாவை சொல்ல சொல்லி கேட்கலாம்ல. இன்னைக்கு மார்க்கெட்டில் அதோட வேல்யூ என்னன்னு கொஞ்சமாவது தெரியுமா உனக்கு? என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களே அந்த ஒரு டேப்லெட்டுக்காக கோடி கோடியாக கொட்டித்தர தயாரா இருக்காங்க. ஆத்திரத்தில் அகிலா கணவன் மீது இருந்த மரியாதையை கூட மறந்திருந்தாள். உனக்கு எல்லாமே அவ்வளோ ஈஸியா தெரியுதா அகிலா? நான் கூப்பிட்டு கேட்ட உடனே அவன் ஃபார்முலாவை சொல்லிடுவான்னு நினைக்கிறியா? ஆனந்த் எரிச்சலுடன் கேட்டார். ஆமா, இதை கூட நான் தான் சொல்லி தரணுமா? எப்படியாவது கேட்டு வாங்குங்க. நம்ம கம்பெனியவே தூக்கி கொடுத்துருக்கீங்கல்ல, பதிலுக்கு இதை கூட செய்ய மாட்டானா? எதுக்கும் வழிக்கு வரலனா அவன் பொண்டாட்டியை கடத்திருங்க. அவன் தன்னோட பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் செய்வான்னு கேள்விப்பட்டேன். அவளை வச்சு மிரட்டி ஃபார்முலாவை வாங்கிடலாம். அகிலா சொல்ல ஆனந்த் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தார். என்ன வளரிட்டு இருக்க என்று அவர் சீர அவரை அலட்சியத்துடன் பார்த்த அகிலா, நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யலனா என்று வாக்கியத்தை முடிக்காமல் நிறுத்தினாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.